ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன vlog-ஆ பார்க்க போகிறோன்னா, மாமா பொண்ணு ஊரில் கோவில் கும்பாபிஷேகம் அங்கே போயிருந்தேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் கிச்சன் க்ளீனிங் பண்ணியிருந்தேன். இந்த ரெண்டும் தான் சேர்ந்து இன்றைக்கி vlog-ஆ பார்க்க போகிறோம். லாஸ்ட்டு சண்டே தாங்க மாமா பொண்ணு ஊர் கோயில் கும்பாபிஷேகம். அம்மா லட்டும் முறுக்கும் செஞ்சே கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு அம்மா தாங்க லட்டும் முறுக்கும் செஞ்சுருந்தாங்க. நான் அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவேங்க. நமக்கு ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கை பார்க்க போயிடுவேன். அதனால் ஃபுல்லாக அவங்க கூடயே இருக்கவும் முடியாது. லட்டு முந்தின நாளே செஞ்சுருந்தாங்க. ஃப்ரைடே லட்டு செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே மார்னிங் பார்த்திங்கன்னா முறுக்கு ஃபுல்லாக அவங்க தனியாகவே செஞ்சு வச்சுட்டாங்க. சாட்டர்டே ஈவினிங்காக தான் ஊருக்கு கிளம்பி இருந்தோம். நம்ம வீட்டிலேருந்து மாமா பொண்ணு வீடு கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸு தாங்க. சரி, மார்னிங் எந்திரிச்சு போனால் கொஞ்சம் லேட் ஆகிக்கு கும்பாபிஷேகம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு சாட்டர்டே ஈவினிங்காகவே கிளம்பி வச்சுங்க. நம்ம கூட இடையில சித்தியும் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா நல்ல முகூர்த்த நாளாக போச்சு. 2-3 பக்கம் விசேஷம் இருந்ததுங்க. நம்ம வீட்டு பெரிய துறையும் கல்யாணத்துக்கு போக வேண்டியது இருந்தது. அதனால் அவங்களும் வர முடியல. சரி, சீக்கிரமாகவே கிளம்பி நேரத்தில் போகலான்னு சொல்லி போயிருந்தேங்க. ஆனால் போய் சேரும்போதுமே பார்த்திங்கன்னா மணி 10 ஆயிடுச்சு. அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லா பக்கமே டிராஃபிக்காகவே இருந்ததுங்க. அதனால் போகிறதுக்கும் லேட் ஆயிடுச்சு. போனாலுமே அன்னதானம் போட்டிருந்தாங்க. அன்னதானம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க. வீட்டுக்கு வந்துட்டு எல்லாத்து கூடயும் கொஞ்சம் நேரம் நாயம் பேசிட்டு காலையில் எல்லோரும் நேரத்தில் எழுந்திரிக்கணும், சீக்கிரமாகவே தூங்கவும் போயிட்டேங்க. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போய் நல்லா கும்பாபிஷேகத்தையும் பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டு மாமா பொண்ணு மத்தியானத்துக்கு சாப்பாடு வெளியே சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு அங்கேயே இருந்து எல்லோரும் சாப்பிட்டு ஈவினிங்காக தான் வீட்டுக்கு சேர்ந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேங்க. ஏன்னா போன வாரம் ஃபுல்லாகவே நம்ம அங்கே இங்கேயும் போயிட்டு இருந்தங்காட்டி கொஞ்சம் டயர்டாக இருந்த மாதிரியே இருந்தது. ஆக்சுவலி இந்த கும்பாபிஷேகத்துக்கே 2 மைண்ட் செட்டாகவே இருந்தேன், போகலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. என்னன்னே தெரியலிங்க. இப்போல்லாம் ஒரு விதமான மைண்ட் டிஸ்டர்ப்லேயே இருக்காங்க. அதனால் நல்லாவே டயர்ட் ஆகிக்கிறேன். ஆக்சுவலி இவங்க அழைப்பு சொல்கிற வர அன்றைக்கும் கூட நான் ஒரு விதமான டிஸ்டர்பில் தாங்க இருந்தேன். அவங்க என்கிட்ட அட்வைஸும் பண்ணிவிட்டு போனாங்க. உடம்பு நல்லா பார்த்துக்கோ, மனசை நல்லா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கூட சொல்லிட்டு போனாங்க. சரி, இந்த டைம் கண்டிப்பாக போயிட்டு வந்துடும்னு சொல்லி கிளம்பியும் போயாச்சுங்க. நல்லா திருப்தியாக கும்பாபிஷேகத்தையும் பார்த்துட்டு 1 டே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு டியூஸ்டே தாங்க க்ளீனிங் வேலையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த அன்றைக்கி அம்மா ஊருக்கு போக வேண்டிய வேலை இருந்தது. அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. தம்பிக்கும் ஆஃப்டர்நூன் மேலே தாங்க ஸ்கூலு. சரி, க்ளீனிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிச்சுங்க. ஆக்சுவலி நான் பிளான் பண்ணது என்னமோ டைனிங் டேபிள் மட்டும் க்ளீன் பண்ணி விட்டுடலாம். ரொம்ப நாள் ஆகிப்போச்சு. யாரும் டைனிங் டேபிள் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. கொண்டு ஐட்டம் ஏதாவது வாங்கிட்டு வந்தால் வைக்கிறதோட சரி. அதனால் க்ளீன் பண்ணி மட்டும் விட்டுடலாம். ஃபுல்லாக டஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அது தாங்க ஆரம்பித்தோம். அப்படியே ஒவ்வொரு வேலையாக செய்யவும் ஆரம்பிச்சிட்டேன். எனக்கும் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைச்ச மாதிரி இருக்குங்க. ஸோ அடிக்கடி நான் இந்த க்ளீனிங் வேலையை ஆரம்பிச்சிடுவேன். அம்மா திட்டிகிட்டே தான் இருப்பாங்க, உனக்கு வேலை இல்லைன்னா இது செய்ய ஆரம்பிச்சிடுவியா அப்படின்னு சொல்லி. அப்படியே இடையில ஹோம்ஒர்க்கும் கொஞ்சம் சொல்லி கொடுத்துருந்தேங்க. இப்போ தான் தம்பி பிறந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயே 5th முடிக்க போகிறாங்க. ஹோம்ஒர்க்லாம் எழுதி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டும் இருந்தாங்க. அப்புறம் வெளியே வெயிலில் காய வச்சதெல்லாம் கொண்டு கொஞ்சம் எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு கிச்சன், டெம்பிள், ட்ராவல் இந்த மாதிரி vlogs எல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கும் பிடிக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு வெஜிடபிள் ஸ்டாண்டு தாங்க க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்படியே அதுக்கு பக்கத்தில் ஒரு 2-3 பாக்ஸ் வச்சுருக்கேங்க. அந்த பாக்ஸில் எல்லாத்துலேயுமே ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் தாங்க வச்சுருக்குறோம். நமக்கு வேறு சரி பார்த்தாச்சு உள்ளே என்னென்ன வச்சுருக்கோம், ஏதாவது தேவைப்படுமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேங்க. தேவைப்படுன்னு நினச்சி தான் வாங்கினேங்க. ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அம்மா தான் குக் பண்ணுவாங்க. எனக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது நானும் குக் பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி க்ளீன் பண்ணியாவது வச்சிடலான்னு சொல்லி வெளியே எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. எனக்கு என்கிட்ட இருக்கிற கிச்சன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னு தெரியல, பார்த்து ஒவ்வொன்றா வாங்கியிருந்தனாலையா என்னன்னு தெரியலிங்க. எப்போவுமே ஒரு 2 months or 3 monthsக்கு ஒருக்கா எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அது பார்த்துக்குவேங்க. இந்த கூட பார்த்திங்கன்னா நானே தாங்க பின்னினது. எனக்கு இதிலெல்லாம் சுத்தமாகவே நாலேஜ் இருந்தது இல்லைங்க. ஆனால் யூடியூப்பில் வீடியோ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு ஃபஸ்ட் 2-3 கூட லூஸாக தாங்க வந்தது. அப்புறம் போக போக நல்லா கற்றுக்கிட்டு லாஸ்ட்டாக இந்த கூட நல்லாவே டைட்டாக பின்ன ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போது டெய்லரிங் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். சுடிதாரும் பார்த்திங்கன்னா பேசிக் லெவல்
கொஞ்சம் கற்றுக்கிட்டேங்க. அம்மாவுக்கு ஏற்கனவே டெய்லரிங் தெரியும். அம்மாக்கிட்டேயும் யூடியூப்பும் பார்த்து அப்படியே சுடிதார் பேசிக் லெவல் கற்றுக்கிட்டேங்க. இப்போது என்னோடய சுடிதார் நானே ஸ்டிச்சும் பண்ணி பழகிட்டேன். அப்படியே இடையில கிச்சனும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு வாஷிங் மிஷின்லேயுமே 2 லோடு போட்டு விட்டுட்டுங்க. ஏன்னா துணி நிறையா சேர்ந்துருச்சு நம்ம வெளியில் போனங்காட்டி. கிச்சன் க்ளீன் பண்ணி புனிக்கும் போது பார்த்திங்கன்னா மணி 1க்கு மேலேயே ஆயிடுச்சு. தம்பிக்கு வேறு ஸ்கூலுக்கு லேட் ஆயிருன்னு சொல்லிட்டு மீதி இருந்த வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு போட்டு வந்துட்டேங்க. என்னடா இவ்வளோ வெரைட்டின்னு பார்க்காதீங்க. இது பார்த்திங்கன்னா முந்தின நாள் செஞ்ச குழம்பு ரசம் கொஞ்சம் இருந்ததுங்க. அப்புறம் மாமா பொண்ணுக்காக லட்டு செஞ்சதுங்களா, அதில் கொஞ்சமாக பூந்தியும் எடுத்து வச்சுட்டோம். கார பூந்திக்கு நம்ம வீட்டில் மெயினாக எப்போவுமே ரசம் தயிர் இருந்தே ஆகணுங்க. காலையில் உப்புமா செஞ்சுருந்தேன், அதுவும் கொஞ்சம் இருந்தது. பழைய சாப்பாடும் இருந்ததுங்க. பீட்ரூட் சட்னியும் அவரைக்காய் பொரியல் தான் செஞ்சுருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது அம்மா பாத யாத்திரை போவாங்க. நம்மளும் அன்னதானத்துக்கு அரிசி கொடுப்போம். ஸோ அங்கே காவடி குழு சார்பாக அவங்க பஞ்சாமிர்தம் கொடுப்பாங்க. ஒரு சம்பள வழியே கொடுப்பாங்க. அதில் மிச்சமானது சம்பளத்தை எடுத்து கழுவி வச்சுட்டு மிச்சம் இருந்ததை குண்டால் எடுத்து வச்சுட்டேங்க. அதுதான் காமிச்சிட்ருக்குறேன். க்ளீன் பண்ணிலாம் முடித்ததுக்கப்புறங்க தம்பிக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்ததுக்கப்புறம் நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா டைம் ஆகிப்போச்சு. தம்பிக்கு 2 மணிக்கு ஸ்கூலு. உங்களுக்கு இந்த வ்ளாக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.